திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர், திருப்பாச்சூர், காக்கலூர், ஈக்காடு, மலால் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வார விடுமுறையை கொண்டாட கோவை குற்றால அருவியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தண்ணீர் மிதமான அளவில் கொட்டுவதால் குடும்பத்துடன் அருவியில் குடித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் இரவு நேரத்திலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. சுற்றுலா தலங்களில் இருந்து வெளியே வரக்கூடிய கோஷன் சாலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் உள்ள சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் ஆடி பிரமோற்சவ தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் புனித அதிசய அன்னை மாதா ஆலய தேர்பவனி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆலங்குடி புனித அதிசய அன்னை மாதா ஆலய தேர்பவனி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதிசய மாதா புனித அந்தோனியார் திருவுருவத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ரதம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பாசன வாய்க்காலில் முதல் கட்டமாக தொடர்ந்து 15 நாட்களுக்கு வினாடிக்கு 500 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அணையில் குறைந்த அளவு நீர் இருப்பு இருந்த சூழலில் பெருந்துறையில் விவசாயிகள் நடத்திய 2 நாள் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து இந்த நீர் திறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் மழை நிலவரத்தை பொறுத்து நீர் திறப்பு நாட்கள் அதிகரிக்கப்படும் என்று நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள பொன்னன்படுகையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வீட்டிற்கு ஒரு புலி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கூறியதை அதிகாரிகள் தீர்மானமாக நிறைவேற்ற மறுத்தனர். ஆண்டிபட்டியில் தாலுகாவில் உள்ள கடமலை மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 18 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் பொன்னன்படுகை ஊராட்சியில் வனத்துறையினரின் தொடர் இடையூறுகளை தடுக்க வீட்டிற்கு ஒரு புலி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் தீர்மானம் கொண்டுவர கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையெல்லாம் தீர்மானமாக நிறைவேற்ற முடியாது என ஊராட்சி நிர்வாகம் மறுத்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர தின விழாவை ஒட்டி மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் தனது மகள் தாரகை, ஆராதரா மற்றும் சிறுவர்களுடன் சேர்ந்து 9 மீட்டர் ஆழக்கடலில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடினார். மேலும் 45 நிமிடங்கள் ஆழ்கடலில் நீந்தி 50 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி கடல் தூய்மை குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் கலை திருவிழாவை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். 2ஆம் நாள் நெய்தல் கலை விழா நிகழ்ச்சியில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடும்பாட்டம், ஜிம்பலா மேளம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் உள்ள பரலோக மாதா பேராலயத்தில் தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கைகள் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆரோக்கிய மாதா தேரில் பவனி வந்த நிலையில் திரளான பக்தர்கள் பிரார்த்தனை நடத்தினர்.
சுதந்திர தின விழாவையொட்டி தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையில் 3 உலக சாதனைகளை படைக்கும் நோக்கத்தில் 80 நிமிடங்கள் தொடர் ஸ்கேட்டிங் மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி ஸ்கேட்டிங் கிளப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தென்காசி, நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தொடர்ந்து 80 நிமிடங்கள் ஸ்கேட்டிங் செய்து சாதனை படைத்தனர். பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் உலக சாதனை சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சு ஏற்புடையதல்ல என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பொறுப்புள்ள தலைவர்கள் பொறுப்பற்ற முறையிலே பேசுவது ஏற்புடையதல்ல என்றும், நாகரிகமான அரசியலின் அவசியத்தை அனைத்து அரசியல் கட்சியினரும் உணர்ந்து பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ் கடவுள் முருகன் குறித்து எக்ஸ் பக்கத்தில் அவதூறாக பதிவிட்ட தாவேகா நிர்வாகி மைக்கேலை கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் கைது செய்தனர். பெரியநாயக்கன்பாளையத்தை அடுத்த ராக்கிபாளையத்தைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ் என்பவர் எக்ஸ் பக்கத்தில் முருகன் குறித்து அவதூறாக பதிவிட்டார். இது தொடர்பாக இந்து முன்னணியினர் அளித்த புகாரின் பேரில் மைக்கேல் ராஜ் கைது செய்யப்பட்டார். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட செல்லும் செவிலியர்களுக்கு மானிய விலையில் வட்டியில்லா இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் என கடலூரில் நடைபெற்ற அனைத்து பெண் செவிலியர் சங்க மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதுநகரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் செவிலியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை செவிலியர்களுக்கு மடிக்கணினி, செல்போன் ஆகியவை வழங்க வேண்டும், 5 ஆண்டுகள் பணிபுரிந்தாலே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடி உற்சவத்தை முன்னிட்டு செங்கமல தாயாருக்கு தனியாக 10 நாட்கள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 10ஆம் நாளான நிறைவு நாளில் செங்கமல தாயார் உள்பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் திறந்த வெளியில் பட்டாசுகள் மற்றும் வெடிமருந்துகள் திடீரென வெடித்துச் சிதறியதால் பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிர்வு ஏற்பட்டது. இதனால் சுற்றுவட்டார மக்கள் பீதியடைந்தனர். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தடை செய்யப்பட்ட பெர்குளோரைடு வெடிமருந்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திறந்த வெளியில் கொட்டி தீ வைத்து அழித்த பொழுது அவை ஒரே நேரத்தில் வெடித்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மேற்கொண்டு விசாரணை நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் அனைத்து டாஸ்மாக் பணியாளர்கள் கூட்டுக்குழு சார்பில் 9 தொழிற்சங்கங்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 23 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், ஆன்லைன் மது விற்பனை மற்றும் காலி பாட்டில் சேகரிப்பு திட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் முழுமையாக பங்கேற்பார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலத்தை மத்திய மாநில அரசுகள் தான் ஆக்கிரமித்துள்ளதாகவும், குடியிருப்பு வாசிகள் யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை எனவும் ராம்சாரிடம் உரிமை மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். சென்னை துறைப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராம்சாரிடம் உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த மிக்கேல் ராசு, ராம்சாரிடம் என்று சொல்லும் பகுதியில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் குடும்பங்கள் உள்ளதாக கூறினார். சதுப்பு நிலத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே மத்திய மாநில அரசுடைய நிறுவனங்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் யாருமே ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. முறையான பட்டா பெற்று முறையாக பூர்வ குடிகளாக இங்க கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்புள்ள கிராம மக்கள் தான். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பள்ளி மாணவர்கள் இணைந்து 1000 வகையிலான மரச்செடிகள் நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். எல்னினோவின் தாக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபயண பிரச்சாரம் மேற்கொண்டனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் மற்றும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சார நடைபயணம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டம், குடிநீர் பற்றாக்குறை, கிராமப்புற சாலைகள் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகள் முழக்கமிட்டு ஊர்வலமாக சென்றனர்.
புதுச்சேரியில் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, எம்எல்ஏக்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அனைவரையும் நேரில் வரவேற்ற நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற அஸ்ஸாம், குஜராத், கேரள மாநிலங்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பங்கேற்ற அனைவரும் கண்டு ரசித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருவிழாவின் 11ஆம் நாளில் தபசு மண்டகப்படியில் ராமநாத சுவாமி ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் மாலை மாற்றுதல் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. காலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின் தபசு மண்டகப்படிக்கு எழுந்தருடைய அம்பாள் சுவாமியை 3 முறை வலம் வந்து மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்ட நிலையில் இரவு அனுமன் சன்னதியில் நிச்சயதார்த்தமும் பூப்பல்லாக்கு எழுந்தருளலும் நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவில் பணியாற்றிய லட்சுமி கிருஷ்ணனை மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சந்தித்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பு குறித்து பேசிய அமைச்சர் ஸ்ரீநாத் சுதந்திர போராட்ட வீராங்கனையான லட்சுமி கிருஷ்ணனை நேரில் சந்தித்து அவரது வரலாற்று அனுபவங்களையும் நினைவுகளையும் கேட்டு தெரிந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக கூறினார். சென்னை அம்பத்தூரில் அம்பத்தூர் வியாபாரிகள் சங்கத்தின் 60வது ஆண்டு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில பேரமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர், வியாபாரிகள் ஒரு பக்கம் சாயக்கூடாது, அரசாங்கத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்த நினைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். அரசுக்கு உறுதுணையாக இருங்கள், தேவைகளை கேளுங்க, தவறில்லை. உங்களுக்கென்று தேவைகள் நிறைய இருக்கலாம். அது முறையான அணுகுமுறையின் மூலமாக நீங்கள் அதை கேட்க வேண்டும். நம்முடைய கட்சி மட்டுமல்ல, எந்த கட்சியிலே இருக்கிறவங்களா அந்த ஒன்று சொல்லுவேன், வியாபாரிகளை சங்கடப்படுத்தாதீர்கள். உங்கள் தேவைகளுக்காக வியாபாரம் செய்ய கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. திருவண்ணாமலை சன்னதி தெருவில் உள்ள பழைய நகராட்சி கட்டடத்தின் பின்புற அறைகளில் மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருந்த கொசுமருந்து ரசாயன பொருட்கள் திடீரென தீப்பற்றி எரிந்தன. கட்டடத்தின் பின்புறம் உள்ள வீட்டில் குப்பைகளை கொளுத்திய போது இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பயனற்று கிடந்த அந்த அறைகளில் இருந்த கெமிக்கல் டின்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ரசாயன தீயை நுரை தெளித்து விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் கலை இலக்கிய சமூக நல்லிணக்க பேரணி நடைபெற்றது. திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் பறை இசை கலைஞர்கள், ஒயிலாட்ட கலைஞர்கள், சிலம்ப கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தினர். கடலூர் முதுநகர் அருகே தங்க நகை மதிப்பீட்டாளரின் வீட்டில் 21 சவரன் நகைகளை கொள்ளையடித்த பெண் 48 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நகை கொள்ளை தொடர்பாக சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தைச் சேர்ந்த மரியம் பிபி என்பவரை கைது செய்தனர். வீடுகளை நோட்டமிட்டு ஆளில்லாத நேரத்தில் கொள்ளையடிப்பதை மரியம் பிபி வழக்கமாக வைத்திருப்பதும், நகை மதிப்பீட்டாளர் செல்வராஜின் வீட்டில் திருடியதை ஏரிக்கு அருகே பதுக்கி வைத்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து மரியம் பிபியை அழைத்துச் சென்று பதுக்கி வைத்திருந்த நகைகளை மீட்டனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டும் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் சிலம்பம் ஆசிரியர் 12 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தார். செங்கோட்டையைச் சேர்ந்த 26 வயது சிலம்ப மாஸ்டரான கோபிநாத்தின் சாதனையை பொதுமக்கள் மற்றும் சிலம்பம் ஆர்வலர்கள் பாராட்டினர். இமயமலையில் ஜோதி ஏற்ற வடலூரிலிருந்து பக்தர்கள் புறப்பட்டனர்.
இமயமலையில் 25வது ஆண்டாக அருட்பெருஞ்சோதி மகா தீபத்தை ஏற்ற கடலூர் மாவட்டம் வடலூரில் இருந்து பக்தர்கள் பயணத்தை தொடங்கினர். இமயமலையின் ஜோதி பர்வதத்தில் அமைந்துள்ள வள்ளலார் கோவிலில் ஆண்டுதோறும் அருட்பெருஞ்சோதி மகா ஞான தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 25வது ஆண்டாக அருட்பெருஞ்சோதி மகா தீபத்தை ஏற்ற பக்தர்கள் வடலூரில் இருந்து புறப்பட்டனர். சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி செல்லும் அவர்கள் அங்கிருந்து ரிஷிகேஷ், ஹரித்வார், மகரிஷி குகை, அத்திரிமலை, பர்வதமலை வழியாக ஜோதி பர்வதத்தை சென்றடைய உள்ளனர். திருவள்ளூரில் லேப்டாப்பில் சார்ஜர் போட்டு அருகில் படுத்துறங்கிய பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கற்குழாய் சாலை பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் மணவாள நகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் சீனிவாசன் லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டுவிட்டு அதன் அருகே தூங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அவரது தாயார் வந்து பார்த்தபோது சீனிவாசனின் கையில் மின்சாரம் தாக்கிய தழும்பு இருந்துள்ளது. இதனையடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சீனிவாசனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். நைஜீரியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் ஷெர்ஜினுக்கு சொந்த ஊரில் உறவினர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். தேமானூர் பகுதியைச் சேர்ந்த ஷெர்ஜின் காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் தனிநபர் பிரிவு மற்றும் குழு பிரிவு போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தினார். விருதுநகர் மாவட்டம் உத்தராயிருப்பு அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை காதலிப்பதாக கூறி தொந்தரவு செய்த இளைஞரை தட்டி கேட்ட தந்தை கொல்லப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோட்டையூரைச் சேர்ந்த மாணவிக்கு 21 வயதான பெரியசாமி என்பவர் தொல்லை கொடுத்துள்ளார். இதனை மாணவியின் தந்தை ஐயனார் கண்டித்ததால் அவரை பெரியசாமி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பெரியசாமி, அவரது சகோதரர்கள் கருப்பசாமி, அழகராஜா ஆகியோரை காவலர்கள் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை நகராட்சி சார்பில் நடைபெற்ற பொருட்காட்சியில் ரயில் ராட்டினம் உடைந்து விழுந்து 10 வயது சிறுவன் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். குடித்துறை நகராட்சி சார்பில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் நடைபெற்ற பொருட்காட்சியில் அமைக்கப்பட்ட ராட்டினங்கள் அனைத்தும் பாதுகாப்பற்ற முறையில் இயக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்தன. இந்நிலையில் ரயில் ராட்டினம் ஒன்று அதிவேகமாக இயங்கிய பொழுது அதன் ஒரு பாகம் திடீரென கழன்று விழுந்தது. அப்பொழுது அதில் அமர்ந்திருந்த 10 வயது சிறுவன் உட்பட 7 பேர் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டையில் இருந்து பழமுதிர் சோலைக்கு நடைபயணமாக மேற்கொண்ட பக்தர்கள் காவடி ஆட்டத்துடன் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வந்தபொழுது சலங்கை கட்டி அவர்கள் ஆடிய ஆட்டம் காண்போரிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புனித சகாய அன்னை ஆலய திருவிழா தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி தேவாலயம் மின்னொடியில் ஜொலித்தது. சகாய அன்னை எழுந்தருளிய தேர்பவனியில் திரளானோர் கலந்து கொண்டனர். பெங்களூரு எர்ணாகுளம் வந்தே பாரத் ரயிலில் நிரந்தரமாக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுவதை தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெங்களூருவில் இருந்து சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர் வழியாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ரயிலில் வரும் 17ஆம் தேதி முதல் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி அந்த ரயிலில் உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கை 8 இருந்து 16ஆக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வாதிய இசைக்குழுவைச் சேர்ந்த காவலர் ஒருவர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். ஆவடி தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையத்தில் பணியாற்றி வந்த காவலர் தர்மராஜ் உடனடியாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் காவல்துறை மற்றும் வாதிய இசைக்குழுவினர் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் பகுதியில் உள்ள மாணவர் அமுதனின் இல்லத்திற்கு சென்ற அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்தினரிடம் தமிழ்நாடு அரசு அறிவித்த நிவாரண உதவித் தொகையை வழங்கினர். முதல்வருடைய வழிகாட்டுதல் செய்யப்படும். நாங்கள் எல்லாரும் வந்து தம்பி அமுதன் அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்தினோம். நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம், அவருடைய வழக்குக்கு உறுதுணையாக இருப்போம். கட்டாயம் வந்து அத்தனை பேரும் தண்டிக்கப்படக்கூடிய வகையில் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம்.
தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் எது வந்தாலும் இனி தான் பார்த்துக் கொள்வதாக புதுக்கோட்டை மாவட்ட தவிக அமைப்பு செயலாளர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் நடைபெற்ற விராலிமலை சட்டமன்ற தொகுதி தவிக நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் தவிக தான் வெற்றி பெறும் என்றார். நம்ம எப்போதுமே வம்பு சண்டைக்கு போறதில்லை, வந்தா விடுறதில்லை, ஆனா வம்பு சண்டைக்கு நம்ம போறதில்லை. அதனால எப்பொழுதுமே நம்மளை யாரும் சீட்டி பார்க்க முடியாது. நீங்க தெம்பா இருங்க, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டையில் ஒளிர் சிலம்பங்களை இடைவிடாமல் 10 நிமிடங்கள் சுற்றி மாணவர்கள் சாதனை படைத்தனர். இதில் ஒளிர் சிலம்பங்களை வைத்து தரைப்பகுதியில் கண்தானம் செய்வீர் என்ற வடிவில் நின்று பார்வையாளர்களை கவர்ந்தனர். சென்னை அம்பத்தூரில் அம்பத்தூர் வியாபாரிகள் சங்கத்தின் 60வது ஆண்டு விழாவில் பங்கேற்ற சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் எம்ஜிஆர் பாடலை பாடி அசத்தினார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். திருவள்ளூர் அருகே கோயில் திருவிழா நடத்த காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதிப்பதாக கூறி கிராம மக்கள் ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலுப்பூர் கிராமத்தில் உள்ள திருவீதி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு ரேடியோ செட், மைக் செட், பாட்டு கச்சேரி, மின்விளக்கு அலங்காரம் மற்றும் வானவேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு கடைசி நேரத்தில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அதிருப்தியடைந்த இலுப்பூர் கிராம மக்கள் திருவிழாவை பாரம்பரிய முறைப்படி நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கூறி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மனைவி குறித்து தவறாக பேசியதாக நண்பரை இளைஞர் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த காமேஷ் என்பவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சனும் ஒன்றாக மது அருந்தினர். அப்போது காமேஷின் மனைவி குறித்து ரஞ்சன் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காமேஷ் ரஞ்சனை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவலர்கள் காமேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தென்காசி மாவட்ட அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் சார்பில் சுதந்திர தின விழா மற்றும் பாரத் உடற்பயிற்சி கழகத்தின் 47ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு போட்டி நடத்தப்பட்டது. 50, 55, 60, 65, 70, 75 கிலோ எடைப்பிரிவுகளில் பாடி பில்டிங், மாஸ்டர், மென் பிசிக்ஸ் உட்பட 9 போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்று மிஸ்டர் தென்காசி பட்டம் வென்ற ஸ்ரீதர் என்பவருக்கு ஆட்சியர் ரஞ்சித் சிங் பாராட்டு சான்றிதழ், ஆணழகன் திருவுருவச் சிலை மற்றும் ரொக்கப் பரிசு வழங்கினார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறும் சர்வதேச காற்றாடி திருவிழாவை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த விழா ஞாயிறு மாலை வரை நடைபெறவுள்ளது. 5ஆம் ஆண்டு காற்றாடி திருவிழாவை அனைத்து தரப்பு மக்களும் கண்டுகளிக்கும் வகையில் நுழைவு கட்டணமின்றி இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் 2ஆம் நாளில் தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவில் பொய்க்கால் குதிரை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மற்றும் ஆக்டோபஸ், ராட்சத கடல்வாழ் உயிரினங்கள் வடிவில் வண்ண காற்றாடிகள் வானில் வண்ண ஜாலம் காட்டின. சேலம் 4 ரோடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அகில இந்திய அளவிலான 2 நாள் நாய் கண்காட்சி தொடங்கியது. இதில் தில்லி, மும்பை, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் 48 வகையான 400க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. ஜெர்மன் ஷெப்பர்ட், கோல்டன் ரெட்ரீவர், பீகிள் உள்ளிட்ட நாய் இனங்களின் தோற்றம் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன.